மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சங்கரி தேவி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக் மன வலிமை. இந்த உலகத்துல உடல் வலிமையால சாதித்தவர்களை விட மன வலிமையால சாதித்தவர்கள் தான் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கின்ற உயர்வு எல்லாமே நமக்கு கொடுக்கிறது இந்த மன வலிமை தான். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உலகத்தையே சுமக்கின்ற பூமி கூட நம்முடைய காலடியில தான் இருக்கு. கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம்னா அந்த மலையுமே நம்ம காலடியில தான் இருக்கு. ஸோ மன வலிமை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மன வலிமைக்கு உதாரணமா 2 பெண்மணிகளுடைய ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். இவங்க பேரு அருணிமா சின்ஹா. இவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் இரவு இவங்க ஒரு ரயில் பயணம் மேற்கொள்றாங்க. சில திருடர்களால இவங்களுக்கு ஒரு சில விபத்து ஏற்பட்டு ரயிலில் இருந்து இவங்க கீழே தள்ளப்பட்டுறாங்க. அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு இருட்டான ஒரு இடத்துல தள்ளப்பட்டு ஒரு ட்ரெயின் போய் அவங்களுடைய காலடியில அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து ஒரு காலே போயிடுச்சு. இரவு முழுவதும் அந்த இடத்துலயே இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. சுத்தி ஒரே இருட்டு மட்டும்தான் இருக்கு. வலி ஒரு பக்கம் இருக்கு. ரத்தம் போய்கிட்டே இருக்கு. தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டு தன்னுடைய மன வலிமையினால அவங்க இருந்தாங்க. அவங்க கண்முழிச்சு பாக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாரு, நீங்க உயிர் தப்பிச்சிட்டீங்க, உங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் மனசை சாந்தி படுத்திட்டு இப்படி பார்க்கும் பொழுது ஆனா அவங்களுக்கு ஒரு கால் இல்லை அப்படின்னு சொன்னதும் அவங்க உடனே டாக்டரும் மற்றவங்க எல்லாருமே சொல்றது, ஒண்ணு அவங்க அழணும், அப்படி இல்லைன்னா she create a history. இந்த 2 அவங்க கிரை பண்ண போறாங்களா இல்ல கிரியேட் அ ஹிஸ்டரியா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது she thought, நான் ஒரு ஹிஸ்டரியை ஒரு வரலாற்றை அமைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த பாதை பார்த்தோம்னா ஒரு நார்மலா ஒரு பெண்ணோ ஒரு மனிதனோ தேர்ந்தெடுத்த ஒரு சாதாரண நம்மை மாறி ஒரு பூமியில நடக்கிறதுக்கான ஒரு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கல. அவங்க எய்ம் பண்ணதே எவரெஸ்ட். ஒரு செயற்கை காலை பொறுத்துக்கிட்டு இந்த அவ்வளவு பனியிலையும் அந்த மலையில அந்த காட்டு பகுதியில அவங்க ஏறி அந்த ஒற்றை கால செயற்கை காலை வச்சுட்டு அவங்க ஏறி அட் லாஸ்ட் she achieved. அவங்க எவரெஸ்ட்டை அடைஞ்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா? என்னால முடியாது, எனக்கு கால் இல்லை, எனக்கு உடல்ல வலிமை இல்லை, மனதுல வலிமை இல்லை அப்படின்னு நினைக்கல. அவங்க அதற்கான சரியான பயிற்சிகளை எடுத்து இன்னைக்கு எவரெஸ்ட்டை அடைந்த முதல் பெண்மணி, செயற்கை காலுடன் அடைந்த முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு பெருமையை இவங்க அடைஞ்சிருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்படி இவங்க அடைவதற்கு காரணம் இவங்களுடைய மன வலிமை தான். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை Born Again on the Mountain அப்படின்ற ஒரு புத்தகம் மூலமா அருணிமா சின்ஹா எழுதியிருக்காங்க. நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்து இவங்களை பெருமைப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இவங்க ஒரு பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்களை அவங்களுடைய மன வலிமை மட்டும்தான் அவங்களை இன்னைக்கு உச்சிக்கு கொண்டு வந்தது. இவங்களுடைய ஸ்டோரியில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது உடல் குறைபாடு என்பது ஒரு குறையல்ல. மன உறுதி இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு உச்சியா இருந்தாலும் எவரெஸ்டையும் அடையலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு அருணிமா சின்ஹாவோட ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய மன ஆரோக்கியம், மன வலிமை என்பது மிகவும் முக்கியம். அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு கடமையும் கூட. இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த நம்முடைய மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டாக்டர் சங்கரி தேவி, பிசியோதெரபிஸ்ட் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். வணக்கம்.